நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பாட்டி வந்து பார்த்திங்கன்னா, அபி கழுத்தில் ராகவ் தான் தாலி கட்டணும். ஏன்னா ராகவால தான் இந்த அபியோட கல்யாணம் இப்போ 2வது தடவையாக நின்று போச்சு அப்படின்னு சொல்லி, நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அபியா அப்படின்னு கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ராகவும் வந்து பார்த்திங்கன்னா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சாதிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இப்போ நம்ம பாட்டி வந்து கடைசியாக வந்து உன்னோட அம்மா இந்த இடத்துல இருந்து சொல்லியிருந்தா நீ கண்டிப்பாக செஞ்சிருப்ப, நாங்கிறதுனால தானே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம பாட்டி வந்து இப்போ ராகவை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வேறு வழியே இல்லை. ராகவ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அபியை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அபியோட அப்பா அம்மாவும் வேறு வழியே இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் தன்னோட பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்க்குற நம்ம பாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிவை எடுத்துட்டாங்க. இப்போ 2 பேருக்குமே விருப்பமே இல்லாமல் தான் இந்த கல்யாணம் நடக்குது. ஸோ எப்போ வந்து பார்த்திங்கன்னா உண்மை எல்லாம் தெரிய வரப்போகுதோ அப்போ தான் நம்ம ராகவ் அபி மேலே இருக்கிற இந்த தப்பான அபிப்பிராயத்தை வந்து பார்த்திங்கன்னா போக்க போகிறாரு. ஸோ அது அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்க போகிறதில்ல. ஆனால் நம்ம அபிக்கு கூடிய சீக்கிரத்திலேயே முரளி தான் வந்து கிருஷ்ணன் அஞ்சலியோட வீட்டுக்காரரு அப்படிங்கிற உண்மை தெரிய வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.